சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, 523 சாய்ராமுக்கு சாய்ப்பா பெரிய மிராக்கில இந்த மாயுத்த பயிற்சியின் மூலமா நிறைவேற்றிருக்காரு. காலையில பதிவுல சொன்னோம். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்க வாழ்க்கையில நீங்க இனி மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை அவர் தினந்தோறும் செய்வார். நீங்க தினந்தோறும் இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டு அதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் மனப்பூர்வமாக செய்யும் போது அந்த பலனை நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஆனா பலனை எதிர்பார்த்து மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? என்னடா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா பலன் கிடைக்கும் சொல்றாரு அப்படின்னு. பலனை நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா எதிர்பார்த்த பலனை பர்டிகுலர் டைம்குள்ள வரலன்னா நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருவோம் இல்லையா? அதனாலதான். ஸோ எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்களை நிச்சயமா அவர் செய்து தருவார். 100% நீங்க நம்பிக்கையோட இந்த மாயுத்த பயிற்சியில கலந்துக்கணும். அதே போல இன்னொரு சாய்ராமுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லா இடத்துலயும் சைலண்டா இருந்தா என்னுடைய தன்மானம் பாதிக்கப்படுது இல்லை அப்படின்னா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். உங்க தன்மானம் பாதிக்கப்படுதுன்றது கடவுளுக்கு தெரியாதா? அப்போ இந்த தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி ஏன் சில விஷயங்கள் இங்க நடக்குது? அப்போ அவர் அனுமதியின்றி எதுவும் நடக்காது அப்படின்றத நாம பதிவில நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அப்போ அவர் அனுமதியோட நடக்குதுன்னா இப்போ உன்னுடைய தன்மானம் கண்டிப்பா கீழே தான் போகும். இத நீ பொறுத்துக்க தான் வேணும். உனக்குன்னு நல்ல காலம் வரும்பொழுது உன்னுடைய தன்மானம் மற்றவர்கள் கிட்ட பேசும். என்னெல்லாம் நிறைய பேர் என்னென்னமோ பேசினாங்க, ஏகப்பட்டது பேசினாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம சொல்லியும் இருக்கோம். ஆனா இன்னைக்கு யாராலையும் பேச முடியாது. ஏன்னா பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. அப்போ பேசக்கூடிய இடத்துல நான் இருந்ததால பேசினாங்க. இப்போ பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை அப்படின்றதால யாராலையும் பேச முடியாது. அப்படியே பேசினாலும் எனக்கு பாதிப்பும் வராது. அது புரியுதா உங்களுக்கு? கையில காசு இல்லை அப்படின்னா உங்களை யாராவது இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஆனா கையில நீங்க காசு வச்சிருக்கீங்க, இப்போ உங்களை பிச்சைக்காரன், அந்த காரன், இந்த காரன் சொன்னா கோபம் வராது. ஏன்னா உங்ககிட்ட கையில காசு இருக்குது. அப்போ பேச வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, கேட்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். அப்ப எதிர்த்து பேசுறதால நம்ம இன்னும் கீழே தரம் தாழ்ந்துதான் போவோம். ஏன்னா அவங்க கேட்கிற ஒரு கேள்விக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. பண்ணக்கூடிய சூழ்நிலையில நம்ம இல்லை. சோ சூழ்நிலை நமக்கு சாதகமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வரும். அப்பொழுது நீ பேச வேண்டாம், உன்னுடைய செயல் பேசும். இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்கன்னா அவங்க செயல் தான் அவரை பேச வச்சது இல்லையா? அது போல அவங்களுடைய செயல்கள் தான் அவங்க வாழ்க்கையில அவங்க யாருன்றத அடையாளம் காட்டுது. அது போலதான். அப்ப எந்த இடத்துலயும் நம்ம கீழே இறங்கி போராடணுன்ற அவசியமே இல்லை. நீங்க மேலேயே நில்லுங்க. உங்களை கீழே யாராவது தாழ்த்தினா கூட நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. நல்லதுன்னு நினைக்க 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 உங்க வாழ்க்கையில கெட்டது எல்லாமே நல்லதா மாறிடும். எது எதெல்லாம் கெட்டது இருக்குதோ எல்லாமே நல்லதாக மாறிவிடும். அன்பே சாயில கூட ஒரு சாய்ராமுடைய லைஃப்ல கூட பெரிய ஒரு விஷயத்த மாத்தி போட்டாரு. அவங்க கோத்தகிரி, நேம் சரியா ஞாபகம் இல்லை, என்னைக்கும் நடந்தது. ஸோ எல்லாரும் என்ன கேவலமா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா தொடர்ந்து நான் என்ன மனப்பக்குவம் அடைந்தேன். இப்போ என்ன யாராவது கேவலமா பேசுனா நான் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம மனசு நம்புது நாம அந்த இடத்த தாண்டிட்டோம், அது உண்மை இல்லை, அது பொய்யா பேசுறாங்க அப்படின்னு. அதே போலதான் எல்லாத்துக்கும். நீங்க இப்பயும் சரி பொறுமையோட இருந்துட்டீங்க அப்படின்னா பெருமையோடு நிச்சயமா சாயப்பா வாழ வைப்பாரு. அதனால சந்தேகமே வேண்டாம். ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா உங்ககிட்ட இருக்கிறது,
ஒரு விதமான ஒரு குழப்பத்துல நீங்க இருக்கீங்க. ஒரு பெரிய குழப்பத்துக்கு நீங்க தயாராவே இருக்கீங்க. அந்த 24 மணி நேரமும் சிந்தனைகள் அளவுக்கு அதிகமா இருக்குது. இன்னைக்கு காலையில சொன்னது போல சிந்தனைகள் புத்தியில இருந்து யோசிச்சோம் அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு, அதே சிந்தனைகள் மனசுல இருந்து யோசிச்சோம்னா அது பின்னேற்றம். ஏன்னா மனசு சொல்றதான் நம்ம செய்யறோம். ஆனா புத்தி சொல்றத மனசு சொல்லுச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். ஆனா புத்தி சொல்றத மனசு புறக்கணிச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அப்போ புத்தி தான் இங்க எஜமானன், மனசு இங்க வேலைக்காரனா இருக்கணும். மாத்தி நடக்கும்போது வாழ்க்கையில மாற்றம் இல்லாம போயிடும். சோ எத்தனை பேருக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்றீங்களா? சோ மாற்றம் எனக்கு வேண்டும், வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், எதையுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். நடக்கும் காலம் எப்போ ஏதுன்றது கடவுளுக்கு தான் தெரியும். சோ நம்ம அன்பே சாயப்பா எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார், எல்லா மனுஷங்களையும். நீங்க பல வருஷமா அன்பே சாய டிராவல் பண்றீங்க, நிச்சயமா உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கடவுள் நிச்சயமா கொடுத்திருப்பார், கொடுக்காம இல்லவே இல்லை. ஆனா நம்ம சொல்லலாம் இல்லைங்க, அனுபவம் கொடுத்தாரு, ஆனா வாழ்க்கை அப்படியே தானே இருக்குதுன்னு. கரெக்ட், 100% கரெக்ட். அனுபவம் கொடுத்திருக்காரு, ஆனா வாழ்க்கை அப்படியேதான் இருக்குது. முதல்ல அனுபவத்தை கொடுப்பார், அதற்கப்புறமா நீங்க கேட்ட வாழ்க்கையை தருவார். அனுபவமே இல்லாம ஒரு தருகிறான், அவன்கிட்ட போயிட்டு இருந்தப்பா நீ காரை ஓட்டுனா, கார் ஓட்டுவான் அவன்? அப்படியே ஓட்டுனாலும் அவன் திரும்பி வருவானா நல்லபடியா? அவனுக்கும் ப்ராப்ளம் ஆகும், காருக்கும் ப்ராப்ளம் ஆகும். சோ உயிரோட வரதே கஷ்டம். அப்போ அனுபவம் இருக்கிறவனுக்கு கார் ஓட்டினா அவன் கார் ஒழுங்கா எடுத்துட்டு போவான். அனுபவமே இல்லை, அவனுக்கு கார் ஓட்டுற ஆசை மட்டும்தான் இருக்குது, அனுபவமே இல்லை. ஆனா என்ன ஆகும்? பிரேக்குக்கு பதிலாக எக்ஸைட்டர் கொடுத்தா வண்டி சருன்னு போயிடும், பறந்துடும். அது போலதான் முதல்ல உனக்கு நல்ல அனுபவத்தை அவர் தருகிறார், பின் நீ கேட்ட வாழ்க்கையை அவர் தருகிறார். ஆனா ஒண்ணுங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் கண்டிப்பா வரும். எதிர்மறை விமர்சனங்கள் ஏகப்பட்டது வரும். நீங்க அவங்க கிட்ட எல்லாம் ஒரு பெரிய கும்பிடு, மனசார கும்பிடு போட்டு உங்க பயணத்தை தயவு செய்து நிறுத்தவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்லி 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 நம்ம களைப்படைய வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? விவாதத்தை வளர்க்காது, விவாதம் செய்யாது, கேள்விகளை எழுப்பாத, மத்தவங்க சொல்றதுல காதுல வாங்காத, குருடன் போல இரு, செவிடன் போல இரு. செவிடர் போல இருந்துட்டு போயிட்டா பிரச்சனையே கிடையாது. யார் என்ன பண்ணாலும் அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. என் வாழ்க்கை, என் லட்சியம், என் நோக்கம், என் பயணம், என் பாதை, இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிற வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே விதைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சரி, உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு இடத்திற்கு நீங்கள் போக முடியும். கண்டிப்பா இது நடக்கும். அதே போல ஆரத்தி, சச்சரித, மெடிடேஷன்ஸ் எல்லாமே ரெகுலரா பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா நீங்க பண்ணணும். அதே போல அன்பே சாய் டிஷர்ட்ஸ் வேணுன்றவங்க கிட்டத்தட்ட 7 பேர் 7 பேருக்கு அனுப்பின கொரியர் ரிட்டர்ன் ஆயிருக்குது. ஓகேங்களா? நான் வாட்ஸ்அப்ல கொடுத்தா நீங்க லேட்டா ரிப்ளை பண்றீங்க, அதுக்குள்ள இந்த டிசப்பரிங் மெசேஜ்ல அந்த மெசேஜஸ் போயிடுது எனக்கு. அதனால தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கு வரலையோ அவங்க திரும்பவும் கரெக்ட் அட்ரஸ் எழுதுங்க. தயவு செய்து கரெக்ட் அட்ரஸ் எழுதுங்க. கரெக்ட் அட்ரஸ் எழுதாமலோ இல்லை நம்பர் கரெக்டான நம்பர் கொடுக்காம இருக்கும்போது அது ரிட்டர்ன் ஆகுது. என்ன ஆகுதுன்னா 2 மடங்கு செலவாகுது. ஒரு இதுக்கு 150 ரூபா 160 ரூபா ஆகுது. செலவு கூட மேட்டர்ல வச்சுக்கோங்க. பட் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கல்ல, செலவு பெறுதவரை பெரிய மேட்டரே இல்லை. பட் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன். 2 நம்பர் தயவு செய்து கொடுங்க. எஸ்டி கொரியர்ல தான் நம்ம அனுப்புவோம். எஸ்டி கொரியருக்கு ஒருவேளை வரல, 1 நாள் 2 நாளுக்குள்ள வரல, நான் அனுப்புனது உங்களுக்கு கிடைச்சி அது அவங்க டெலிவரி பண்ணல, அதாவது பிஓடி சொல்றேன், வரல அப்படின்னா எஸ்டி கொரியருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அன்பே சாய் என்ற நேம்ல பார்சல் வந்திருக்குதான்னு கேளுங்க.
ஸோ வெனஸ்டே அன்னைக்கு சாயப்பாவுடைய மிக 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 முக்கியமான நாள். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத நாளைக்கு காலையில கொடுக்கக்கூடிய வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன். ஸோ சச்சரித்தம் படிக்கிறவங்க ரெகுலரா படிக்கணும். திரும்ப 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 ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட உயிர் மூச்சு அதுதான், செயல் திறன் அதுதான். இதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாரா இருக்கணும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளையும் அவமானத்தையும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் வரை அது எங்களுக்கு முடியவும் இல்லை, தீரவும் இல்லை. எங்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீர் தெளிவுபடுத்த வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து எங்களை சரியான பாதையில் நீங்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும். எங்களுடைய கர்மாக்கள் மிக 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 பலமானது. என்னால் தனிப்பட்ட ஒருவனால் அதை அழிக்கவோ அதை தாண்டவோ முடியவில்லை. உம்முடைய நாமமும் உன்னுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய துணையும் இருந்தால் மட்டுமே அதை நாங்கள் எதிர்த்து நின்று போராட முடியும். தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை பாருங்கள். இருண்டு போன வாழ்க்கையை வெளிச்சத்தை நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும் சாயப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்ததற்கு நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றிகள். என்னுடைய பிரார்த்தனையை நான் இதோடு முடிக்கிறேன். எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சாயப்பா. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சாச்சு. ஆக்சுவலாக டைம் ரொம்ப கம்மியாக தான் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நான் பேட்டரி லோ, இப்போ தான் நான் வெளியில் போயிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ நாளைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம் குரு பூர்ணிமா பற்றி. ஸோ பெரிய 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 வெற்றிகள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ தெளிவா இருங்க. எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா.